ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாய நமஹா. என் பேர் துரசுவாமி, ராகணபடியோட சித்தப்பா பையனா. எனக்கும் கணபதி அண்ணாக்கும் 14 வயசு டிஃபரன்ஸு. நான் எங்கள் பெரியப்பாவத்தில் தான் வந்தேன், அவருடைய பெட் சைல்டு மாதிரி. அதனால கணபதி அண்ணாக்கும் நான் பெட்டு. இதுதான் எனக்கும் கணபதி அண்ணாக்கும் இருக்கிற க்ளோஸ்னஸ். கணபதி அண்ணா என்னுடைய அந்திம காரியம் கூட நீயே பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொன்னார். அதனால அவருடைய அந்திம காரியம் ஃபுல்லும் நான் தான் பண்ணேன். The moment you sing his glory, he will be present. அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அங்கே அப்படி ராமசுரகுமார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. நான் இந்த மாதிரி பகவானை நான் பார்க்கணுன்னா அண்ணாவுக்கு அந்த இதுவும் இல்லை, கோரிக்கையும் இன்டர்வியூவும் அவருக்கு கிடச்சிரும். அதுக்கு மேலேயும் அவருக்கு சொப்பனமும் வரும். அது தவிர்த்தும் பிரத்யட்சமாக வீட்டிலேயே சுவாமி பார்த்துருக்காரு. சத்தியத்தை சொல்லு, தப்பாக நினச்சிக்கிட்டேன். நான் இப்போ அவங்ககிட்ட சொல்கிறது நீ தப்பாக நினச்சிப்பியாருன்னு வருத்தப்படுறேன். நான் சொல்கிறது சொல்லிடணும். அதே மாதிரி தான் பகவான் என்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் ஒரு மைண்டு மங்கி மைண்டு சொல்லிட்டாரு. அவர் குழந்தைகள் அவர் என்ன வேணால் நம்மளை சொல்லலாம். அப்படி அண்ணாவே சொல்லியிருக்கார், என்னை பாபாவும் தேவியும் என்னை கோபுரத்து உச்சியில் வச்சுருந்தாப்பா. இந்த சத்சாய் பாபா பிறந்தப்பறம் கூட அடிக்கடி ஷிரடிக்கு போயிடுவார். அங்கே சஞ்சாரம் பண்ணுறதுக்கு போயிடுவார். அந்த பொண்ணு பார்த்துருக்கு, வீடு பூட்டெல்லாம் உடச்சிருக்கு. அடடா வீடு திருட்டு போயிட்டு அப்படின்னு பயந்துன்னு அவள் என்ன பண்ணா, ஓட்ட முன்னாடியுமா ரூம் மாத்திரம் திறக்கலை, எல்லா பூட்டும் உடச்சிட்டான். அது மாதிரி ஷிரடி பாபா தரிசனம் எங்களுக்கு ஷிரடியில் போனால் கிடைக்கும். பாதி தூக்கத்தில் என்ன எழுந்திருக்காரு, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு, பூனைக்கு நான் வந்துருத்தோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தா அப்படின்னு கேட்டிருக்கு. கொசுரை தூக்கிட்டு வெளில பார்த்தா பிரத்யட்சமாக பகவான் இருக்கார். ராமசுரகுமார் பார்க்குறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் சாய் டிவோட்டீஸ் போயிருக்காங்க. அவள் என்கிட்ட ஷேர் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவள் போய் அங்கே போனோடனே அவளுக்கு என்ன இருக்குது, பஜன் பண்ணலாம் அப்படின்னு தோணிருக்கு. ஏதோ ஒரு பாட்டு என்னமோ பாடியிருக்காரு. பண்ணோன்னா ராமசுரகுமார் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நிறையா பஜன் பண்ணுங்க, என்னால் புட்டபர்த்திக்கு போய் பகவானை பார்க்க முடியாது, இப்போது நீங்கள் பஜன் பண்ணுங்க, அவர் இங்கே வந்துடுவார், நான் பார்த்துருவேன். எப்படி பெரியவா கார் கொடுத்து அனுப்பிச்சவரை பார்க்க விட்டாரோ அது மாதிரி இந்த குரூப் போய் பஜன் பாடி, சுவாமி தான் சொல்லியிருக்காருலே, யூ கேன் ஃபைண்ட் மீ இன்ஸ்டால்ட் வேர் எவர் மை க்ளோரி இஸ் சங். த மொமெண்ட் யூ சிங் இஸ் க்ளோரி, ஹி வில் பி ப்ரெசன்ட். அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அங்கே அப்படி ராமசுரகுமார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. நான் இந்த மாதிரி பகவானை நான் பார்க்கணுன்னா நீங்கள் பஜன் பண்ணுங்கோ, இங்கே வந்துடுவார், நான் பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு. இதுதான் ராமசுரகுமார் பகவானை பற்றி என்ன சொன்னது அப்படிங்கிறது தெரியுது. கணபதி அண்ணாவுக்கு நேராக போனால் சுவாமி தரிசனம் அவ்வளோ ஈஸியாக இருந்தது. அந்த காலத்தில் எங்கள் எல்லாருக்கும் தரிசனம் ரொம்ப ஈஸி, சம்பாஷணம் ஈஸி, ஸ்பர்சனம் ஈஸி. கொஞ்சம் கஷ்டம்னா கோரிக்கை, தட் இஸ் இன்டர்வியூ ஒண்டி தான். என்ன நேராக பேசிடலாம், பதில் சொல்லுவார், எல்லாம் பண்ணலாம். அண்ணாவுக்கு அந்த இதுவும் இல்லை, கோரிக்கையும் இன்டர்வியூவும் அவருக்கு கிடச்சிரும். அதுக்கு மேலேயும் அவருக்கு சொப்பனமும் வரும். அது தவிர்த்தும் பிரத்யட்சமாக வீட்டிலேயே சுவாமி பார்த்துருக்கார். இது ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாளைக்கு சுவாமி இவர் கட்டிலில் படுத்துட்டு இருக்கார் கணபதி அண்ணா. அவர் பக்கத்தில் ஒரு சேர், கேன் சேர் ஒன்று இருக்கும். அதில் தான் பாபா படத்தை வச்சு நாங்கள் பஜன்லாம் பண்ணுவோம். அந்த சேர் பஜன்லாம் முடிச்சோடனே படத்தை எடுத்து வச்சிருவார். அந்த கேன் சேர் மாதிரி தனியாக இருக்கும். அண்ணாவுக்கு டேபிள் சேர்னு வச்சு எழுத மாட்டான், அந்த கேன் சேரில் தான் உட்காந்து எல்லா இதுவும் எழுதுவா. அப்படி பாதி தூக்கத்தில் என்ன எழுந்திருக்காரு, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு, பூனைக்கு நான் வந்துருத்தோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தா அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே கொசுவலைக்குள்ளே தான் அண்ணா படுத்துப்பார். கொசுவலை தூக்கிட்டு வெளில பார்த்தா பிரத்யட்சமாக பகவான் இருக்கார். பாதி ராத்திரிக்கு அந்த சேரில் சுவாமி உட்காந்துருக்கார். இவருக்கு ஆச்சரியமாயிடுது. உடனே எழுந்து பாத நமஸ்காரம் பண்ணியிருக்கார். அவ்வளோ பஞ்சான மெத்தாக நல்லா ஃபீல் பண்ணியிருக்கார், பகவான் இருக்கார். அப்போது சுவாமி அவருக்கு அறிவுரைலாம் சிலதெல்லாம் சொல்லியிருக்கார். கணபதி அண்ணாக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதி சங்கரருக்கு ஒரு 4 சிஷ்யா இருந்த மாதிரி கணபதி அண்ணாக்கு நாங்கள் 4 சிஷ்யங்க மாதிரி நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்போம். அண்ணா நிறைய கைட் பண்ணுவாங்க. ஸோ பஜனை பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுப்பாரு, ராகம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சொல்லிக் கொடுப்பார், ஊராக கூட்டின்னு போவார், கோயிலாக போடுவார், கோயில் வரலாறு சொல்லுவார். அப்படி எல்லாம் நல்ல வழிபடுத்தியிருந்தார். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய சுபாவம் அந்த யங்ஸ்டர் இல்லையா, ஸோ இஷ்டம் போல் கொஞ்சம் முன்னப்பின்னே இருந்திருப்போம். அதெல்லாம் சுவாமி அண்ணாவை கோச்சிருந்துருக்கார். நீ அவங்கள அவங்கெல்லாம் இப்படி வர வேண்டியவங்க, நீ அவங்கள
சரியாக கொண்டு வர வேண்டாமா, நீ அப்படி இப்படின்னு அண்ணாவை ஒரு உரிமையாக கூச்சிருக்கார். சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லு. இல்லை சுவாமி, நான் இப்போ சொன்னால் வந்து எல்லோரும் தப்பாக தான் நினச்சிப்பாங்கன்னு. சத்தியத்தை சொல்லு, தப்பாக நினச்சிக்கிட்டேன். நான் இப்போ அவங்ககிட்ட சொல்கிறது நீ தப்பாக நினச்சிப்பியாருன்னு வருத்தப்படுறேன்னா சொல்கிறது சொல்லிடணும். அதே மாதிரி தான் பகவான் என்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் ஒரு மைண்டு மங்கி மைண்டு சொல்லிட்டாரு, கேட்டகரிக்கெலாம் எனக்கு சொல்லிட்டாரு. நீ சினிமா பார்க்குற, டிவி பார்க்குறன்னு திட்டார் என்ன. அவர் குழந்தைகள், நம்ம அவர் என்ன வேணால் நம்மளை சொல்லலாம், நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் போய் அந்த இன்டர்வியூவில் சுவாமி ரொம்ப திட்டேள், எனக்கு தப்பு பண்ணுறோன்னு பயமாக இருக்குன்னா அப்படி கட்டி அனுப்பிச்சு, நான் அம்மா இல்லையா, அம்மா ஏதாவது தப்பு பண்ண விடுவாளா, இன்னும் பண்ண மாட்டேப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அது வேறு விஷயம். அது மாதிரி கணபதி நக்கு சொல்லிட்டார். சொல்லிட்டு சரி பாத நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு. சுவாமி வந்து ஒரு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அந்த வீட்டில் வெளில போகணும்னா ஆரத்தி கொடுன்னு சொன்னார்னா போகிறோம், நான் போயிட்டு வரேன்னு அர்த்தம். பாத நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் அதே தான் அர்த்தம். ஸோ இவர் பாத நமஸ்காரம் பண்ணிட்டார். அப்போ சொல்கிறார் கணபதி என்ன, எனக்கு தலை டொக்குன்னு தரையில் வச்சுது. அப்போ தான் அவர் போயிட்டாருன்னு தெரிஞ்சது. எனக்கு வந்தேன், நமஸ்காரம் பண்ணேன், பஞ்சா இருந்தது. அப்புறம் போர்ச்ச பண்ணிக்கோன்னு பண்ணிவிட்டு டாட்டா சொல்லுவார் மாதிரி பார்த்தா அவர் போன தெரியல, தலை டொப்புன்னு வச்சது அப்படி சொல்லி. அந்த மாதிரி அவருக்கு பிரத்யட்ச தரிசனம் கிடச்சிருக்காருக்கு. அது மாதிரி அவருக்கு சொப்பந்தலையும் பகவான் நிறையா வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி அவருக்கு அனுபவம் நிறையா இருந்திருக்கு. அவர் அந்த ஈகிள் புக்கு தான், அவள் தான் பிரஸ் தான் அந்த சுவாமி புக் போட்டாள். அவகிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம், கமர்ஷியல் ப்ராப்ளம் வந்தது. அப்போது ஃபோனு கூட வெளியில் போய் தான் ஃபோன் பண்ணோம். கணபதி ஆற்றுல எல்லாம் ஃபோன் கிடையாது. அப்போ அவர் வியாக்குலமாக இருந்தபோது சுவாமி சொல்லியிருக்காரு அவருக்கு, இப்போ 11 மணிக்கு அவனே ஃபோன் பண்ணுவான், நீ போய் நேராக ஃபோன்கிட்ட போய் நின்றுக்கோ, ஃபோன் பண்ணு அவங்ககிட்ட, இல்லாட்டா அவன் பண்ணுவான், எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாது போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி அண்ணாவே சொல்லியிருக்கார், என்னை பாபாவும் தேவியும் என்னை கோபுரத்து உச்சியில் வச்சுருந்தாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ தூரத்துக்கு சுவாமியை பிடிக்கும் அவருக்கு, சுவாமிக்கு அவ்வளோ அவர் பிடிக்கும். கணபதி அண்ணா வந்து 1 செப்டம்பர் 1935 பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிறந்தார். நான் வந்து 20th செப்டம்பர் 1949 பிறந்தேன். எனக்கும் கணபதி அண்ணாக்கும் 14 வயசு டிஃப்ரென்ஸு. நான் எங்கள் பெரியப்பாவத்தில் தான் வந்தேன், அவருடைய பெட் சைல்டு மாதிரி. அதனால் கணபதி அண்ணாக்கும் நான் பெட்டு. இதுதான் எனக்கும் கணபதி அண்ணாக்கும் இருக்கிற க்ளோஸ்னஸ். அதை வச்சு தான் எனக்கு பாபா தான் சொன்னார் சித்தப்பா பிள்ளை துறை கொடுன்ட்டு. ஆனால் கணபதினா என்னுடைய அந்திம காரியம் கூட நீயே பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொன்னார். அதனால் அந்திம காரியம் ஃபுல்லும் நான் தான் பண்ணேன். கிண்டி சாய்பாபா கோயில் ரொம்ப கணபதி அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போவார். அந்த காலத்தில் கிண்டி சாய்பாபா கோயிலுக்கு போயிடுவார். அப்போ ஒரு வாட்டி போகும்போது ஏதோ ஒரு அக்கேஷனில் 60 சால்வை என்னமோ கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டார். 60 சால்வை கொடுக்குறது சாய்பாபா கோயிலில் போய் எல்லோரும் வாங்கிட்டாங்க. நிறைய பிச்சைக்காரெலாம் வந்து வாங்கிட்டாங்க. ஷால் இது வாங்கிட்டாங்க. 59 ஆயிடுத்து. 60க்கு ஆள் இல்லை. 51க்கு வரணும் அவர். கிண்டி எங்கே இருக்குது, லேட் ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது, பகவானே பகவானே. அப்போ கடைசியாக ஒரு கிழவர் வந்தார். அந்த கிழவர் வந்து அந்த ஷாலை வாங்கிட்டு போகிறார் அப்படிங்கிறது சொல்லியிருக்கான். அந்த மாதிரி சொல்லுவேன். இது மாதிரி எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ஷிர்டியில் நாங்கள் ஷிர்டிக்கு போன போது அவங்க ஒருத்தர் வந்தார், ஷிர்டி பாபா மாதிரி. ஆனால் நார்மலாக ஷிர்டி பாபா குள்ளன்னு சொல்லுவாள், 5 அடி 3 அங்குலம். அவரே சொல்லியிருக்கார், இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஹைட்டு தான் நினச்சிக்காதேன்னு இருக்கார். அன்றைக்கி ஒருத்தர் நல்ல ஹைட்டாக வந்தார், சொக்க செவில்னு இருந்தார். நல்ல வளமான சுவாமி, தாடி நல்லா கட்டின்னு இருக்கார். ஒயிட் கீழே ஜரிகை போட்டு இந்த நம்ம ஊரில் கட்டுற பச்சை சேப்பு இருக்கும் அந்த மாதிரி இது கொஞ்சம் முழங்கால் வரைக்கும் கட்டிட்டு வந்து இருக்கார். அன்றைக்கி காத்தால் எனக்கு தோணித்து, பாபா ஷிர்டி பாபா ஒரு ஹோட்டல்லேருந்து ஷிர்டி பாபாவுக்கு இதுக்கு நிறைய நடந்து வரணும், ரொம்ப தூரம் நடக்கணும். அங்கே வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு வாங்கணும்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி நான் ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு வரேன். என் பையனும் வரான் கூட. இவர் நேராக வந்து ஷிர்டி பாபா, இப்போ என்கிட்ட வந்து ஷிர்டி பாபா மாதிரி வந்தவர் என்கிட்ட கையை காமிச்சு இப்படி கேட்டார். நான் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி இந்த சேஞ்ச் எதாவது இருந்தால் கொடுறா அப்படின்ட்டேன். அவன் வந்து பாபா இப்படி தொப்பையை தொட்டு நீ கொடு அப்படின்னு கை காமிச்சார். சரி நான் அவங்ககிட்ட வாங்கி கொடுத்தேன். ஒரு 8 ரூபாயோ என்னமோ இருந்தது, கொடுத்துட்டேன். அவர் கொடுத்துட்டு இப்படி கிளம்பி போயிருப்பார். எனக்கு தொடர்ந்து பாபாடா விட்டுட்டோண்டா நம்ம அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னா, சரி ஒரு பாபானா ஒன்று டெஸ்ட்டு, நேராக போய் அம்மா கிட்ட தான் போய் நிற்கணும். அம்மா வந்து என் ஒய்ஃபு ரொம்ப தள்ளி வந்துட்டுருக்கா, அவகிட்ட தான் போய் நிற்கணும். அப்படி நின்னார்னா அவர் ஷிர்டி பாபா அப்படின்னு சொன்னேன். சரி நாங்கள் 2 பேர் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் வரா நடுவில், எங்கேயும் போகல. பாபா நேராக போனார், என் ஒய்ஃபுக்கிட்ட போய் எதிர்க்க நின்னார். நின்ன உடனே பதறிட்டு அந்த ஹேண்ட்பேக் ஏதோ கீழே விட்டான்.
அப்புறம் அவர் எடுத்து அவர்கிட்டேருந்து பைசா வாங்கிட்டு அவளை தலையில் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, அது வரைக்கும் அவளுக்கும் ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆச்சாருன்னு தெரியல. ஆனால் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணோன்னு தெரிஞ்சிருக்கு. பின்னாடி போய்ட்டு ஒன்று ஷிரடி பாபான்னு அவளுக்கு தோணியிருக்கு. நாங்களும் பார்த்துட்டோம். அப்புறம் காணும். ஷிரடி பாபா வந்து என் ஒய்ஃப் சொன்னேன், வந்து ஷிரடி பாபா தானேன்னு கேட்டார். ஆமாம், உனக்கு எப்படி தெரிஞ்சது என்ன? ஆமாம், அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன எங்களுக்கு பார்த்தோம் காணாம போயிட்டார், வேனிஸ்ட். அது மாதிரி ஷிரடி பாபா தரிசனம் எங்களுக்கு ஷிரடியில் போனால் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக ஷிரடிக்கு போன போது நடுவில் நிறைய பீரியடு போகல, கொரோனாலாம் வந்து போகல. அதனால் கொஞ்சம் மறந்து போச்சு. அந்த தியானம் பண்ணுற சாய் சத்திர படிக்கிற ஹால் எதுங்கிறது கொஞ்சம் விட்டு போச்சு. ஸோ அங்கே போய் இப்போனா அலூப்பாக ஒருத்தர் ஜிப்பா போட்டுட்டு வேல்சி கட்டிட்டு தாடி வச்சு தலையிலே கட்டிட்டு உட்காந்தார். இப்படி ரிலாக்ஸாக உட்காந்தார். கண்ணாடி போட்டுருந்தார். ஆனால் அவர் போட்டிருந்தார். அவரை போய் எங்கே இருக்குது பாராயண ஹால் அப்படின்னு. அப்போ அவர் ஒரு இடம் சொன்னார். ஸோ அங்கே போனோம். போன உடனே அது வரைக்கும் தெரியல, வி குட் நாட் கோரிலேட். வந்த உடனே தப்பாக ஒரு இடத்துல திரும்பிட்டேன். திரும்பின உடனே அவர் அது இல்லை, அவர் ஹி வாஸ் வெயிட்டிங், தப்பாக பண்ணுவேணுன்ட்டு. அப்புறம் அப்படின்னு தள்ளி சொன்னார். அந்த தள்ளி இடத்துக்கு போயிட்டு திரும்பின உடனே ஐ தாட், ஸோ இது கர்டீஸி அவருக்கு தேங்க் பண்ணணும்னு வந்து அவர் தேங்க்குங்கிறத நான் கை தூக்கி இப்படி பண்ணேன். அவர் 2 கையும் ப்ளஸ் பண்ணார். நார்மல் ஆளாக இருந்தார்னா சரி சரி அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் ஷிரடி பாபான்னு 2 பேருக்குமே தோணுது. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஷிரடி பாபா நடந்துகிட்டே இருப்பார். அங்கே இந்த சத்சாய் பாபா பிறந்தப்பறம் கூட அடிக்கடி ஷிரடிக்கு போயிடுவார். அவர் அங்கே சஞ்சாரம் பண்ணுறதுக்கு போயிடுவார். அவர் ஸோ புட்டபர்த்திலையும் அது மாதிரி இருப்பார். சில பேர் டிவோட்டி சொல்லுவார், புட்டபர்த்திலேயே பாபா பார்த்தேன் அப்படின்னு இருப்பார். இதெல்லாம் நம்மளுடைய ரிசெப்டிவிட்டியை பொறுத்து அவர் இருக்கார். இங்கே வைஃபை மாதிரி அவர் இருக்கார். நம்ம எப்படி கன்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அவர் கோடி காட்டுவார். இது நம்மளுக்கு தெரியும் எப்படிலாம் நம்மளை சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கோம். பெரியவா சொல்லுவாளாம், சொப்பனத்தில் காமாட்சியம்மா வந்தால் சரி ஒரு அடி நல்ல கடியை வந்திருக்கேன்னு நினச்சிக்கூடா, தப்பாக வந்ததுனாக்கா இன்னும் திருந்தணும்னு நினச்சிக்கோம். அப்போது நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம். இட்ஸ் ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், நம்மளுடைய மெஷர். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெஷர். பெரியவா சொல்லி கணபதி நான் எங்கள் பெரியப்பா நாங்கள்லாம் புட்டபர்த்திக்கு போனோம் இல்லையா, பூஜையை பற்றி கேட்குறதுக்காக போனோம்னு சொன்னேன். இப்போது எல்லாம் இன்டர்வியூலாம் முடிஞ்ச உடனே ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி ஈவினிங் பகவான்கிட்ட சொல்லிக்கிறோம், போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இன்னும் மறுநாளைக்கு சாட்டர்டே பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி சென்ட்ரல் வரணும். தட் இஸ் தி ப்ரோக்ராம். ஸோ அந்த எப்போ ரொம்ப சந்தோஷம் சொன்னாரோ அப்போ அவர் வீட்டில் அம்பத்தூரில் திருவேண்ணூரில் இருந்தார். அங்கே திருட்டு போச்சு. அந்த வீட்டுக்கு ஒரு பால்காரி பொண்ணை வந்து ராத்திரி மாத்திரம் படுத்துக்கோன்னு சொல்லியிருக்கா. ஸோ வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்துருக்கு, வீடு பூட்டெல்லாம் உடச்சிருக்கு. அடடா வீடு திருட்டு போயிட்டே அப்படின்னு பயந்துருந்தேன். அவள் என்ன பண்ணா ஓட்டம் முன்னாடியுமா எங்கள் வீடு வந்து பிரித்திபாக்கத்தில் இருந்து அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சொல்லி அங்கே எங்கள் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கா. அவள்லாம் உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அந்த வீட்டு அவள் ரேகெல்லாம் எடுத்து பார்த்துருக்கா. ரூமாக குப்பலாக எடுத்து வச்சுருக்கு. ஃபாரின் மிக்சி, பட்டு புடவை எல்லாம் ரூமாக எடுத்து வச்சுருக்கு. எதையும் எடுத்துன்னு போகல. எங்கள் பெரியப்பா இருங்கன்னா பூஜைக்கு நான் இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்க மாதிரி தனி எக்ஸ்க்ளூசிவாக பூஜை ரூம்னு வந்து வச்சுருக்கார். அந்த பூஜை ரூமில் இப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணிட்டோம், சட்டையோடு உள்ளே போகலாம் அப்படின்னு. எங்கள் பெரியப்பா பீரியடில் சட்டை எல்லாம் உள்ளே போக முடியாது. சாப்பிட்டு வந்தால் தீர்த்தம் கொடுக்க மாட்டான், பெரியவா ஸ்டைல்லே இருப்பான். ஸோ அந்த ரூமில் யாரும் உள்ளே நுழையக்கூடாது. இந்த திருடன் வந்துருந்தான்னா அந்த ரூம் மாத்திரம் திறக்கலை. எல்லா பூட்டும் உடச்சிட்டான். அந்த பூஜை ரூம் மாத்திரம் திறக்கலை. இந்த பூஜை ரூம் இன்டாக்ட் இருந்தது. அது பூட்டிருந்து அப்படியே இருந்தது. எல்லாம் ஃபுல்லும் இதை எடுத்து வைக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து பிருந்தாவன்லேருந்து அம்பத்தூர் வந்துட்டேன். எனக்கு விஷயம் சொன்னான். இவள் ரொம்ப வயசானவான்ட்டு இவாளுக்கு அவள் நேராக டி நகர் போயிட்டான். அங்கேருந்து அவளுக்கு சொல்லி அதுக்கப்புறம் சண்டே தான் வந்து பார்த்தா எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுவார், மெட்டிகுலஸாக கல்கியில் வந்த பின்னெல்லாம் ஸ்டேபிள் பின்னெல்லாம் கூட கலெக்ட் பண்ணி வைப்பார். அதெல்லாமல் கொட்டிட்டான். எல்லாம் பார்த்துருக்கான், ரேன்சாக் பண்ணியிருக்கான். எது அவனால் ஓட வரட்டுன்னு தெரியல. ஒரு பொருள் கூட காணாமல் போகல. ஒன்றும் திருட்டு போகாமல் வீடு இன்டாக்ட் இருந்தது. அது பகவானுடைய கருணை தான். சூழ்நி துர்காம்பான்னு நாங்கள் சொல்கிற தேவி, எனக்கு தேவியும் பாபாவும் வேறு இல்லை. அந்த தேவி வந்து துஷ்ட கிரகான் உம்பட் சுவாகா. ஸோ கெட்ட விஷயம் எதுவும் நம்மளை அடினாது, அதை காப்பாற்றி கொடுப்பா. அது மாதிரி கொடுத்துன்னு இருக்கா.
ஸோ அது ஒரு கணபதி எனக்கு அந்த வீட்டில் திருட்டு போனது ஒரு சம்பவம். ஸோ நான் அந்த அண்ணாவோட இன்டர்வியூக்கு சொன்னேன், சித்தப்பா பிள்ளைலாம் சொன்னார்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது அண்ணாவை ஈவினிங் சுவாமி இன்டர்வியூ கூப்பிட்டாரு. அப்புறம் மறுநாளைக்கு கூப்பிட்றேன்லாம் சொன்னார். மறுநாளைக்கு நாங்கள் 2 பேரும் இருந்தோம். அன்றைக்கி ரொம்ப கான்கிரீட்டாக தெரிஞ்சிடுது நம்மளை எப்படி இன்டர்வியூ கூப்பிடுவார் சுவாமின்ட்டு. ஒரு ஈகோ வேறு ஆகிடுது. 3 பட்டை விபூதி சந்தனகுமெல்லாம் விட்டுன்ட்டு தியானம்லாம் ஜாஸ்தி பண்ணி நிமிர்ந்து உட்காந்து ஆஹா பாபா வரணும் கூப்பிடணும் அப்படின்னு உட்காந்துருந்தேன். சுவாமிக்கு தெரியாதா என்னை வந்து பார்த்து நான் இப்போ அந்த அண்ணாவோட க்யூவில் உட்கார வேண்டாம். என்னை எப்படி சுவாமியை சொல்லியிருக்காரு. நான் ஃபஸ்ட் ரோ வேண்டாம், எனக்கு 3வது ரோ கிடச்சா கூட சுவாமி கூடுவார். அந்த தைரியத்தில் உட்காந்துட்டேன். என்னை பார்த்தார் சுவாமி. நான் எல்லா டான்ஸும் பண்ணி பார்த்துட்டேன். லிட்டில் லெஸ் தேன் ஆஸ்கிங் சுவாமி நேற்று சொன்னால் ஆயிடுச்சு. ஏன்னா அது போயிடுச்சுன்னா காதி அப்புறம் கிடைக்காது. ஆனால் கண்டுக்கல சுவாமி, விட்டுட்டார். ஐயோ எப்போ கூட இருந்தோம்ல, என்ன சார் உங்களுக்கு டெஃபினட்டாக இன்டர்வியூ சொல்லியிருந்தேடே அப்படின்ட்டார். நான் என்ன போயிடுதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அண்ணா கிட்டே போனார். அண்ணா தண்ணி இருந்தா அண்ணாவை செலக்ட் பண்ணார். பண்ணோடனே அண்ணா என்ன பண்ணால் இப்போ தான் நேற்று தேடலை, இன்றைக்கி தேடுறான் அண்ணன் எங்கே அப்படின்னு பிடி தேடுறான். சுவாமி இரு அங்கே இருக்கான் அப்படின்னு சுவாமி கை காமிச்சார். அவன் கை காமிச்ச இடத்துல நான் இருந்தேன். அதனால் நான் எழுந்த உடனே வாலண்டியர் யாரும் என்னை தடுக்கலை. அது மாதிரி கணபதி நாவோடு நான் போயிட்டேன். இப்போ இதே இன்சிடெண்ட்டில் நான் ஒன்று சொல்லணும். எங்கள் பெரியம்மா கணபதி நான் போன போது அவளை இன்டர்வியூ கூப்பிட்ட போதே எங்கள் பெரியம்மாவை தான் இன்டர்வியூ கூப்பிட்டார் பாபா. எங்கள் பெரியப்பா பஞ்சகுச்சம் மேலே உத்திரியும் தீர்த்த பாத்திரம் திக்கு கிளாஸ். அவரை யாரும் தொடக்கூடாது, யாருமே யாரையும் தொடக்கூடாது. எதுக்கு நான் தொட்டு பேசுகிறதுங்கிற இந்த வாலண்டியர் என்ன பண்ணுவான், நம்ம எழுந்தோன்னா உட்கார வச்சுருவான். அங்கே சுவாமியாக பார்த்து கூப்பிடலன்னா நம்ம வந்து எழுந்துக்க முடியாது. அவன் விட மாட்டான், வந்து நிறுத்திடுவான். அவனுடைய டியூட்டி அது. ஸோ எனக்கு என்ன பயன்னா, பெரியப்பா உட்காந்துட்டானே இவர் கொஞ்சம் கோபிஸ்வர் நான் வரலன்ட்டாருன்னா போச்சு, எல்லாமே போயிடுவேன் நான். அதனால் கணபதி என்ன சொன்னேன், டேய் நீ தான் பெரியப்பா பார்த்து அனுப்பணும், இன்டர்வியூ கிடச்சா அண்ணா என் உட்கார வச்சுட்டாரு. நான் பக்கத்தில் உட்காந்து எங்கள் பெரியம்மாவை சுவாமி இன்டர்வியூ மத்தியானம் செலக்ட் பண்ணிட்டார். கணபதினா கிடுகிடுன்னு ஓடிட்டார். அவருக்கு நான் பார்த்து பையன் பெரியப்பா வந்து தைரியத்தில் ஓடிட்டார். பெரியம்மாவும் போய் உட்காந்துட்டா. இவர் என்ன, பெரியப்பா உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, நான் வர முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு. உடனே பெரியப்பா தட்டு மாதிரி எழுந்துக்கிறார். வாலண்டியர் யாராவது வந்துடுவோன்னா எனக்கு பயம். பாபா எல்லா லேடிஸையும் செலக்ட் பண்ணியிருந்தா. பாபா கிருகிருன்னு வந்துட்டாருங்க, இந்த பக்கம் வந்துட்டார். வந்து பெரியப்பா கிட்ட பக்கத்தில் நின்றுட்டு பெரியப்பா அந்த இன்டர்வியூ ரூம் வர வரைக்கும் அவருடைய நயன தீட்சை தான். ஒரு பயம் பெரியப்பா கிட்ட வர முடியல, அப்படி உட்கார வச்சார். அப்போது எவ்வளோ ஒரு கருணை இருக்குது. வாலண்டியர் ஏதோ நிறுத்திட்டான்னு இல்லை, ஏன்னா அவர் வந்து கூப்பிட்ட மாதிரி எப்படி என்னை கை காமிச்ச உடனே வாலண்டியர் என்னை தடுக்கலையோ அது மாதிரி இந்த பெரியப்பாக்கும் அது மாதிரி நடந்தது. ஸோ அது மாதிரி கருணைனா பாபா ஒரு காரியம் இல்லைன்னா நூதன வஸ்திரம் சேஷ வஸ்திரம்னு பார்த்து ரெண்டுத்தையும் கொடுக்கணும்னா எவ்வளோ ஒரு கரிசனமும் இதுவும் இருக்கணும் சுவாமிக்கு. முதல் நாளே எடுத்து வச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு.